எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் மார்னிங்லேருந்து நைட் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து இந்த vlogல வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இவங்க யார் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோங்க. ஸோ இவங்க காலையிலே போயிட்டு மேஸை கொண்டு வந்து இதோட ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு வேக வைங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம் ஈவினிங் வந்து வேக வச்சுக்கலாம் அப்படின்றதுனால அந்த மேஸோட ஸ்கின் எல்லாமே வந்து பீல் ஆஃப் பண்ணி வச்சிட்ருக்காங்க. நான் காலையில் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம காலையில் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் தான் குக் பண்ண போகிறோம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுனால கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் சின்னமான் ஸ்டிக், க்ளோவ்ஸ், கார்டமம் அண்ட் இதோட வந்து 1 ஸ்பூன் பெப்பர்கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 1 கேஜி பிரியாணிக்கு வந்து நான் 4 பிக் ஆனியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு மசாலா வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணல. என்ன நான் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேனோ அதுதான் நம்ம பிரியாணிக்கு வந்து ஆட் பண்ணுற மசாலா. ஸோ இதை வந்து பார்ஷியலாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதோட ஒரு 10 to 12 க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபெனுக்ரீக் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இதையும் வந்து இதோட கசப்புத்தன்மை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை வந்து ஆட் பண்ணுறோம். இதுவுமே வந்து இந்த பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இதையும் வந்து பார்ஷியலாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 கப் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதே சேம் குக்கரில் நான் 1 கப் ஆஃப் ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 கப் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீ வேணும்னாலும் ஆஃப் ஆயில் அண்ட் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா பிரியாணி ஸ்பைசஸையும் நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் மேரினேஷன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இதுலேயும் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஆனியன் ஆட் பண்ணல. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். மேரினேஷனுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சால்ட் அண்ட் 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கர்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன். ஸோ இதுதான் மேரினேஷனுக்கு. சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா குக் ஆகட்டும். மீன்வைல் வந்து நான் மசாலா வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ மசாலாவை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு கரம் மசாலா அண்ட் கொரியண்டர் பவுடர் எதுவுமே நான் ஆட் பண்ணல. என்ன நான் பிளெண்ட் பண்ணணும் அந்த மசாலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆட் பண்ண மசாலாவை இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த சிக்கனில் வந்து அதோட ஃப்ளேவர், அதோட எசன்ஸ் வந்து அந்த க்ரீன் மசாலா அதோட ஃப்ளேவர் வந்து அந்த சிக்கனில் இறங்கணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து அகைன் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் ரோஸ்ட் பண்ணலாம். அதனால் 1 கேஜி சிக்கன் வந்து நான் எடுத்திருக்கேன். இதோட 3 ஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்பைசஸோட நேம்ஸ் வந்து நான் இங்கே மேலே வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அண்ட் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3.5 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ் எடுத்தேன். ஆல்ரெடி சிக்கனில் வந்து ஒரு 1 கிளாஸ் வாட்டர் இருக்குது. அதனால் நான் 1 கிளாஸ் வாட்டர் வந்து குறைச்சிட்டேன். ஸோ வாட்டர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வர்றதுக்குள்ளே சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்து லெமன் புழிஞ்சிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 3 கிளாஸ் ரைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். ஸோ இப்போ இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணதை மறந்துட்டேன். அதனால் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் அன் ஹவர் கூட இது வந்து நல்லா மேரினேட் பண்ணால் இன்னும் நல்லா டெண்டரைஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைத்தா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது மேரினேட் ஆகுறதுக்குள்ளே நம்ம ரைத்தா வந்து ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு ஆனியன் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோட பல்ப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து ஃபைனாக சாப் பண்ண கொரியண்டர் லீவ்ஸை போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய ரைத்தாவும் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் சிக்கன் ரோஸ்ட் செய்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். சின்னமான் ஸ்டிக், க்ளோவ்ஸ், பே லீஃப் அண்ட் கொஞ்சமாக வந்து ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆனியன் வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி மேரினேஷனுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லா கண்டென்ட்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து ஓரளவுக்கு வந்து வதங்கணும். ஒரு 70% வந்து ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ வந்து ஒரு டொமேட்டோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் வந்து இந்த டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை பாயில் பண்ண விடுறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் வந்து நம்ம லிட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வந்து நல்லா ஓயிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கரி லீவ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கரி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அகைன் வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். நம்மளுடைய சிக்கன் பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது. நான் இந்த லிட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் க்ரீனிஷாக இருக்குது. இது வந்து துன்னே பிரியாணி ஆக்சுவலி. ஸோ நல்லா வந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரைஸ் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் பிளேட்டை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் சிக்கன் ரோஸ்ட்டில் வந்து சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி ஊறிருக்கு. ஃபைனலி கொரியண்டர் லீவ்ஸ் வந்து தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் ரோஸ்ட் அப்படின்னாலே யூஸ்வலி ட்ரையாக தான் இருக்கும். பட் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஜூஸியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் ட்ரை ஆக்கணும் அப்படின்னா லிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடுங்க. அப்போ வந்து ட்ரை ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் ஜூஸியாக வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் லிட்டை க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சப்பாத்தி வந்து இங்கே ரெடியாக இருக்குது. சப்பாத்தி வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் கறி வந்து செஞ்சேன். ஸோ ஆல்ரெடி வந்து அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நான் காட்டல. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா சிக்கன் ரோஸ்ட், மட்டன் கறி, சப்பாத்தி, தொன்னி பிரியாணி வந்து சமைச்சிருக்கோம். அண்ட் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங்கை வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து இந்த தேங்காயை வந்து வெட்ட ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தென்னை மரம் இருக்குது. அதுலேருந்து முத்தின தேங்காய் எல்லாமே வந்து ஒரு 6 மந்த்தாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த தேங்காயை வெட்டி அதை வந்து கட் பண்ணிவிட்டு நாங்கள் மில்லில் கொடுத்து தேங்காய் எண்ணெயை வந்து அரைச்செடுப்போம். ஸோ அது வந்து வீட்லேயே தான் செய்வோம். ஸோ அதுக்காக வந்து எல்லோரும் உக்காந்திங்க தேங்காயை வந்து வெட்டிகிட்ருக்காங்க. Everyone is busy. இங்கே ஈவினிங் ஆனாலே ரொம்ப கொசு தொல்லையாக இருக்கும். என் தங்கச்சி வந்து கொசு வந்து அடித்து எவ்வளோ கொசுவை வந்து இங்கே சாகடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் வீடியோ எடுக்கிறது அவளுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து நான் வீடியோ ஷூட் பண்ணுறத பார்த்துட்டு நான் வீடியோவில் வந்து காமிக்காது அப்படின்னு சொல்லி நல்லா வீடு ஃபுல்லாக வந்து ஓடினேன். ஆனாலும் வந்து நான் வீட்டில் அவளை வந்து வீடியோவில் காட்டிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து வெளியே உக்காந்துக்கலாம். ஏன்னா வந்து சம்மர் சீசன்னாலே நல்லா வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் ஸ்வெட் ஆகிறதுனால கொஞ்சம் நேரம் வெளியில் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் உக்காந்தாலும் கொசுத்தொல்லை தாங்க முடியல. அதனால் இங்கே கொஞ்சம் புகை போட்டுட்ருக்காங்க. பசங்க எல்லாமே சேர்ந்து நல்லா புகை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணல. பாய்.